ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ட்ரிப்பாக நாங்கள் பவானி சாகர் அன்னைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு முன்னாடியே டோக்கன்லாம் என்ட்ரி டிக்கெட்டாக 5 ரூபா வாங்கிக்கின்னு உள்ளே காலையிலே 8 மணிக்கெலாம் நுழைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 மணிக்கெலாம் நுழைஞ்சு அந்த நுழைவு வாயிலே இந்த மாதிரி குகை மாதிரி அழகாக மேலே செடிலாம் வளர்த்து நல்ல ஒரு ஷோவாக அழகாக இருந்தது. அது உள்ள அணில், காக்கா எல்லாம் ஒரே கத்தின்னு செம்மையாக இருந்தது. அந்த குகை மாதிரியே அழகாக கிளைமேட்டுக்கும் அப்படியே அதுக்குள்ளே பூந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சத்தம் போட்டுக்கின்னு ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு அங்கே சர்க்கஸு பார்க் மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் போய் டேமில் போய் வீடியோலாம் எடுத்தோம். டேமு கிட்ட விடலைங்க, அங்கே கரண்ட்டு தயாரிக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்குள்ளெல்லாம் கேட்டெல்லாம் திறந்து உள்ள பார்க்லேயே மட்டும் சுற்றிந்துட்டு வந்துருங்கன்ட்டாங்க. நாங்கள் அப்படி இருந்தாலும் அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கின்னு அங்கே அந்த டேமுக்குள்ளே மீனெலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன போட்டிங் மாதிரி இது பண்ணி வலை போட்டு வலை மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. வலை மீன் பிடிச்சதை பார்த்துக்கின்னு அப்படியே அந்த மேலேருந்து இறங்குற வழியாக இருக்காத, அது ஒரு மாதிரி பள்ளமான இந்த வழியால் எங்கள் அண்ணன் பசங்களும் என் பொண்ணும் நான் அட்டகாசம் பண்ணிக்கின்னு அந்த சர்க்கிள் வழியால் அதுங்க இறங்கிட்டு என்னையும் வர சொல்லிச்சிங்க. பார்த்து நான் இறங்கி வர்றதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுங்கெல்லாம் வெறுப்பேற்றின்னு அத்தை கூட போகுது பாரு, எப்படி ஓடியாருது பாரு, குட்டி யானை ஓடியாருது பாரு, இப்படிலாம் என்னை வெறுப்பேற்றிக்கின்னு எல்லாம் அட்டகாசம் ராவடி பண்ணிக்கின்னு இருந்ததுங்க. மெல்லமாக மேலேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கிட்டு மறுபடியும் பார்க்குக்கு போனோம். மறுபடியும் பார்க் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அதுக்குள்ளேயும் ஒரு மாதிரி செடிலாம் வளர்த்து நல்லா டிசைன் அழகாக ஷோவாக இருந்தது. அதுக்குள்ளேயும் வர வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாளுங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே உள்ள குரங்கா அங்கே சொல்லவே முடியலைங்க. செம்ம குரங்குங்க அங்கே. நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோமே, ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கின்னு கட்டைப்பையெல்லாம் இது பண்ணிடுச்சிங்க. எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆகி போய் உக்காந்துட்டான். சாப்பிட்றதுக்கு உங்களை யார் இதெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னா பாரு எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சேன்னிட்டு. இப்போ பிடுங்கன்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது கடிக்க வேற வந்துடுச்சு. அவன் அதனால் டென்ஷன் ஆகி உக்காந்துட்டான். போங்க, நான் ஒன்றும் வரமாட்டேன், நீங்களே போய் சுற்றிட்டு வாங்கன்னு. அப்புறம் நான் பசங்கள்லாம் இட்டுட்டு போயிட்டு சர்க்கஸ்லாம் விட்டுட்டு அது ஊஞ்சல் ஆடின்னு அதான் ஜாலியாக இது பண்ணியிருந்தது. அவங்க எங்கே தான் போனாங்கன்னே தெரில. நாங்கள் உள்ளே அவங்க குரங்கு துரத்துன உடனேவே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் மயிலெல்லாம் அழகாக அந்த ஓரமாக மேய்ஞ்சிக்கின்னு இது பண்ணியிருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் ஜாலியாகவே அவங்க போய் எங்கே உக்காந்தாங்களே நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஜாலியாக எல்லாம் சுற்றி பார்த்தோம். நாங்கள் 8 மணிக்கே டோக்கன் வாங்கின்னு உள்ளே போனோம். யாருமே அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. அங்கே எல்லாமே ஜாலியாகவே இருந்தது. எல்லாம் போட்டிங்கு, அந்த பறவை இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு அங்கங்கே சர்க்கஸு, அங்கங்கே ஊஞ்சல் தான். ஆனால் நல்லா இருந்தது. எல்லோரும் வந்தால் நல்லா கூட்டம் செம்மையாக வரும் போல இருக்குது. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி முடித்தோம். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு.